இரண்டாம் நிலை காவலர்கள் என மொத்தம் 63 காவல் ஆளுநர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். மேலும் அறந்தாங்கி உட்கோட்டத்தில் அறந்தாங்கி காவல் நிலையம், நாகுடி காவல் நிலையம், ஆவுடையார் கோவில் காவல் நிலையம், கரூர் காவல் நிலையம் மற்றும் ஏம்பல் காவல் நிலையம் ஆகிய 5 சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களும், அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் அறந்தாங்கி போக்குவரத்து காவல் நிலையமும் செயல்பட்டு வருவதாலும் கடந்த சில ஆண்டுகளில் பதிவான வழக்குகளை எண்ணிக்கை வைத்து பார்த்தால் அறந்தாங்கி காவல் நிலையத்தை 2ஆக பிரித்து அறந்தாங்கியில் கூடுதலாக மற்றொரு புதிய காவல் நிலையம் அமைக்க அவசியம் எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் தி. ராமச்சந்திரன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கூடுதல் காவல் நிலையம் இல்லாட்டியும் ரகத்தை அட்லீஸ்ட் உயர்த்தி பெரிய ரக காவல் நிலையமாக, காரணம் சொன்னது போல எல்லைகள் விரிவடைந்து வருகிறதுனால் மீண்டும் மறுபரிசீலனை பண்ண வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, ஆவுடையார் ஒன்றியம் கரூரில் தற்போது இயங்கி வருகின்ற காவல் நிலையம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. அதற்கு ஒரு நிரந்தர கட்டிடமும் கட்டிட வேண்டியும் அறந்தாங்கி நகர், மணமேல்குடி, ஆவுடையார் கோயிலில் மீமிசல் உள்ள காவலர் குடியிருப்புகள் மிகவும் பழுதடைந்துள்ள நிலையினால் புதிய குடியிருப்பு கட்டிடங்களை அமைத்து தர அரசு முன் வருமா என்பதை கேட்டுக்கொண்டு கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கும் வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி ஆவுடையார் கோயில் வட்டம் கரூர் காவல் நிலையம் 1981ஆம் ஆண்டு கட்டப்பட்டு சொந்த கட்டிடத்தில் இயங்கி வந்தது. கடந்த 2018ஆம் ஆண்டில் இக்கட்டிடத்தினுடைய மேல்தளம் பழுதடைந்த காரணத்தால் அரசுக்கு சொந்தமான சேவை மைய கட்டிடத்திலிருந்து அந்த காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே பாடைந்திருக்கக்கூடிய கரூர் காவல் நிலையத்தை இடித்துவிட்டு புதிய காவல் நிலைய கட்டிடம் கட்டித்தருமாறு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் ஏற்கனவே இந்த கோரிக்கையை அரசுக்கு வைத்திருக்கிறார். நீங்களும் இப்பொழுது இந்த வகையில் வைத்திருக்கிறீர்கள். அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் வட்டம் கரூர் காவல் நிலைய இடத்தினை ஆய்வு செய்து அங்கு புதிய காவல் நிலையம் கட்டுவதற்குரிய சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் தோராய திட்ட மதிப்பீடு தயார் செய்யும் பணிகள் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலமாக நடைபெற்று வருகிறது. எனவே காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்கள் மூலம் கரூர் காவல் நிலையத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கான கருத்துரு பெறப்பட்ட பின் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கணபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் அயப்பாக்கம் ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சி 1,16,000 பேர் மக்கள் தொகை கொண்டது. இந்த ஊராட்சியில் இந்தியன் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் அலுவலகமும், மத்திய போதைத் தடுப்பு தலைமையகம் மற்றும் மத்திய அரசினுடைய ஃபுட் கார்ப்பரேஷன் தலைமையகம், ஆசியாவிலேயே மிகப்பெரிய வீட்டு வசதி திட்டம் இங்கு தான் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏறக்குறைய இந்த 1.25 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த ஊராட்சியில் தீயணைப்பு நிலையம் அமைக்க அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு உங்கள் மூலமாக மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர் அவர்களை கேட்டு அமைகிறேன். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை புறநகர் மாவட்டம் ஐயம்பாக்கம் பகுதியைச் சார்ந்த புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்க வரையறுக்கப்பட்ட அளவுகளின்படி 25 கிலோமீட்டர் தொலைவிற்குள் 4 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் உள்ளன. அதாவது கிழக்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் அம்பத்தூர், மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் ஆவடி, வடக்கே 19 கிலோமீட்டர் தொலைவில் செங்குன்றம், தெற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் பூந்தமல்லி ஆகிய இடங்களில் தீயணைப்பு நிலையங்கள் அமைந்துள்ளன. இப்பகுதியில் ஏற்படும் தீ விபத்து மற்றும் மீட்பு அழைப்புகள் அருகில் உள்ள மேற்கண்ட 4 தீயணைப்பு நிலையங்களை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஊர்திகளை கொண்டு மேற்கொள்ள இயலும் என்பதால் ஐயம்பாக்கம் பகுதியில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளை அமைக்கும் நிலை தற்போது எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் வி. பி. கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சூலூர் தொகுதிக்கு உட்பட்ட சூலூரில் வாடகை கட்டடத்தில் தீயணைப்பு நிலையம் இயங்கி வருகிறது. அதில் 17 பேர் அலுவலர்களாகவும் 2 வண்டிகளும் இருக்கிறது. எனக்கு அதுக்கு நிரந்தரமாக ஒரு கட்டிடத்தை அமைத்துக் கொடுப்பார் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தொகுதி மக்கள் சார்பாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு
நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கு சூலூர் வட்டம் காங்கேயம் கிராமத்தில் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி இடத்தினை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக உரிய விவரங்கள் படிவம் 24 பூர்த்தி செய்து கோயம்புத்தூர் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் 20/1/2025 தேதி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கடிதம் எழுதி நிலம் ஒதுக்கீடு செய்த கூறியுள்ளார். மேற்படி இடம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டதும் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலமாக மதிப்பீடு பெற்று தாங்கள் வைத்த கோரிக்கை நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கு தொடர்பாக உரிய தருணத்தில் பரிசீலிக்கப்படும். விநாயகன் 101 மாண்புமிகு உறுப்பினர் மா செந்தில்குமார் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நிரந்தர குப்பைகளை சேகரம் செய்வதற்கு ஏதுவாக கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு சொந்தமான இடம் ஏதும் இல்லை என்பதால் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம் கிடைக்காத பட்சத்தில் தனியாரிடமிருந்து இடம் வாங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட நகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட 50,000 வாக்காளர்கள் கொண்ட பகுதி அது. 1,00,000 மக்கள் தொகைகளுக்கு மேல் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் மீன் மார்க்கெட்டு, கடை, கோழி கடை, மாடு, ஆடு உள்ளிட்ட விலங்குகளை அந்த இறைச்சிகளுக்கு பயன்படுத்துகிற அந்த இறைச்சியின் கழிவுகள் ஒரே இடத்தில் அந்த குப்பை கிடங்குல அந்த ஏரி இது ஆற்று வழியாக இருக்கிற கோமிகை ஆற்று பாலத்தில் கொட்டப்படுது. அதே போல் ஒவ்வொரு நாளும் நாற்றம் அதிகமாகிட்டு அந்த வழியில் எதுவுமே போக முடியாது. தியாகதுர்கம் ரோட்டில் பயணிக்கிற அந்த ஏகடி ஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு 15,000 மாணவர்களுக்கு மேலே அங்கே படிச்சுட்டு வராங்க. மாணவர்கள் அந்த வழியாக தான் போகிறாங்க. மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் தெரியும், அந்த வழியில் இருக்கிற வரப்போகிற அத்தனை பேருக்குமே தெரியும் எவ்வளோ நாற்றம் இருக்குது. அதாவது பொதுவான மழை காலங்களில் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அந்த இடத்த கடந்து வரவே முடியல. அப்படியான ஒரு சிக்கல் இருக்குது. அதே போல் ஆடு அடிக்கிறது, மாடு அடிக்கிறது, இந்த மாதிரியான இடங்களுக்கு நகராட்சி சார்பாக பொதுவான ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அந்த இறைச்சி கடையை வச்சுருந்தா அந்த கழிவுகளை கொட்டுறதுக்கு நகராட்சிக்கு தெரியும். அதே போல் இன்னொரு கேள்வி இருக்குது பேரத்தலைவர்களே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதான் முக்கியமானதான் பேச்சு. அங்கே எங்கிட்ட வைக்கிற கோரிக்கைகளே எம்எல்ஏ அதில் தான் போறாரு வாங்கிட்டு நீங்க இன்னொரு கேள்வி. அதுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க அமைச்சர் அவர்களே, பேரவைத் தலைவர்களே. அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது வழியாக போகிறோம் வரோம் அத்தனை பேருமே மக்கள் எங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை அந்த நாற்றம் இவ்வளோ தூரம் நாற்றம் அடிக்குது, அதை துப்புரவு பண்ண மாட்டீங்களா, அதை மாற்று எடுத்து கொட்ட மாட்டீங்களா அப்படின்ற கோரிக்கை இருக்கு. கேள்வி போட்டு என்ன பேச விட்டாதான் பேரத்திலே நான் சொல்ல முடியும். நான் சொல்ல வர கருத்து இருக்கிற சூழல் சொல்றேன். டிமாண்ட் இல்ல, இது டிமாண்ட் இல்ல, கேள்விதான். பேரத்திலே கேள்விதான் சொல்றேன். இருக்கிற மக்கள் தொகை நெருக்கடி காரணத்தினால ஒவ்வொரு நாளும் அங்கே அசுத்தம் அதிகமாக இருக்குது. அதுபோல் ட்ரைனேஜில் இருக்கிற கழிவுகளை அள்ளும் போது அதை கொட்டுறதுக்கு இடம் இல்லை. அங்கே இருக்கிற கழிவுகள் நாளுக்கு நாள் அங்கே வேறு வழியே இல்லை. நீ எத்தனை நாள் இப்போ இந்த ஒரு வாரம் இப்போ சட்டம் நடக்கிறதால அங்கே கூட்டி சுத்தப்படுத்தி பராமரித்து வச்சுருக்காங்க. திரும்ப அது பழையபடி அதே நிலைக்கு தான் அது போவோம். அங்கே இருக்கிற நாற்றத்தை போகிறதால கழிவுகளை கொட்டுறதுக்கு பொதுவான ஒரு இடத்தை ஏற்படுது. என்ன கேள்வி? உங்களுக்கு ஒரு புதிய இடம் குப்பை கொட்டுறதுக்கு கேட்டிருக்கீங்க. அமைச்சர் பதில வாங்கிடுங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி நகராட்சி 15.87 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட 21 வார்டுகளை கொண்டதாகும். கள்ளக்குறிச்சி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கும் கழிவுகள் 12 மெட்ரிக் டன்னும் மக்காத கழிவுகள் 6.96 மெட்ரிக் டன் என மொத்தம் 18.96 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரமாகின்றன. கள்ளக்குறிச்சி நகராட்சியில் 4 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 3 எண்ணிக்கையிலான கம்போஸ்ட் மையங்கள் உள்ளன. கள்ளக்குறிச்சி நகரத்தில் தினமும் சேகரமாகும் கழிவுகள் 3 மைக்ரோ கம்போஸ்ட் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மக்கும் கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றும் செயல்முறையில் நடைபெற்று வருகிறது. அவ்வாறு உரமாகும் இயற்கை உரங்கள் இலவசமாக விவசாய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மக்காத கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்ய ஏதுவாக நகராட்சியில் அமைந்துள்ள 4 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு மறுசுழற்சி மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு முறையாக தரம் பிரிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படுகிறது. இதர பிளாஸ்டிக் கழிவுகள் தேக்கமின்றி உடனுக்குடன் சிமெண்ட் ஆலைக்கு அனுப்பப்படுகிறது. இதுதான் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்த கொஸ்டின். அங்கே ஏற்கனவே ஒரு 4 ஏக்கரில் குப்பைகளை கொட்டி
அதை தரம் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் பயோமைனிங் முறையில். எனவே இனி சேகரிக்கிற குப்பைகளை அங்கே கொண்டு கொட்ட வேண்டும் என்று அப்படி ஒரு சில பேர் சொன்னார்கள். நான் தான் சொன்னேன், மாவட்ட ஆட்சியருடன் கேளுங்கள், நமது அரசுக்கு சொந்தமான இடம் இருந்தால் நகரத்தை விட்டு கொஞ்சம் அப்பால் தள்ளி கொண்டு குப்பைகளை கொட்டலாம் என்று. அதற்காக முறைப்படி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் கையகப்படுத்தி கொடுத்தால் அந்த இடத்திற்கு போகப்படும். இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் நம்முடைய இலாக்காவின் சார்பாகவே ஒரு ஊரை விட்டு தள்ளி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்தை விலைக்கு வாங்குவதற்காக உள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அனுமதியை நாம் முதலமைச்சரிடம் பெற்று அதற்கு அந்த ஏற்பாடு செய்யப்படும். குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்குரிய உத்தரவுகள் அவருக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற குப்பைகளை விரைவாக வெகற்றி தரப்படி அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னதை அறிந்தோம், நிச்சயமாக அதை சரி செய்து கொடுக்கலாம்.